சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக தலைமையகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தேமுதிக சார்பில் போட்டியிட விசுவாசம் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், விருப்ப மனுக்கள் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியானவர்களுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மற்றவர்கள் விட்டுக் கொடுக்கும் போது தேமுதிகவும் கூட்டணிக்காக விட்டுக் கொடுக்கும் எனவும் கூறினார். அத்துடன் புது கார் சர்ச்சை குறித்தும் அவர் பதிலளித்தார். கண்டிப்பாக தேமுதிக போட்டியிடுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த கூட்டணியில் தான் தேமுதிகவும் நிச்சயம் புதுச்சேரியிலும் போட்டியிடுகிறோம் என்பதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். தேமுதிக 0.5% தர விட்டுருங்க, எங்களை ஏன் பேசுறீங்க தேமுதிக பத்தி? 0.5 கட்சி, 0.5 கட்சி, 0.5 கட்சி, இவங்களுக்கு எதுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட் இவ்வளோ கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சீட் கொடுத்தது? யாருக்காவது தெரியுமா? உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.